வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அற இலக்கியத்தில் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருக்குறள் இதை முப்பால்னு சொல்லுவாங்க. எல்லா நூலுங்களுமே இருக்குது. ஆனால் இந்த நூலுக்கு மட்டும்தான் திரு அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்குது. ஏன்னா திருன்றது ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல். இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது. திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, பொருளுரை, திருவள்ளுவம். இதை எழுதுனது திருவள்ளுவர். இவருக்கு இருக்கிற வேறு பெயர்கள் முதற் பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், அந்த மாதிரி பெயர்கள் இருக்குது. திருவள்ளுவர்ன்ற பேர் அது அவரோட உண்மையான பேர் நமக்கு தெரியல. ஆனால் திருக்குறள் அந்த குறள்களால் எழுதப்பட்ட நூலுன்றதுனால இதுக்கு திருக்குறள்னு பேர் வச்சுட்டு இதை எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை பற்றின எந்த தகவலும் நமக்கு சரியாக தெரியல. சில பேர் இவர் மயிலாப்பூரில் வசித்தார்னு சொல்கிறாங்க, சில பேர் இவர் மதுரையில் இருந்தார்னு சொல்கிறாங்க. இவர் மனைவி பேர் வாசுகி. இதெல்லாம் செவி வழியாக வந்த செய்திகள் தான், உறுதியான செய்திகள் எதுவும் நம்மக்கிட்ட கிடையாது. இந்த நூல் 3 பகுதிகளாக இருக்குது. அறம், பொருள், இன்பம். இந்த 3 பகுதிகளையும் பார்த்திங்கன்னா அந்தந்த அதிகாரங்களுக்கு ஏற்ற மாதிரி 133 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 பாட்கள் இருக்குது. அதனால் மொத்தம் 1330 பாட்கள் திருக்குறளில் இருக்குது. இதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரம், அதாவது 380 பாக்கள். பொருட்பாலில் 70 அதிகாரம், அதாவது 700 பாட்கள். அதுக்கப்புறம் காமத்துப்பாலில் 25 அதிகாரம், அதாவது 250 பாட்கள். இதுக்கு இந்த திருக்குறளுக்கு 300 பேருக்கு மேலேயே உரை எழுதியிருக்காங்க. ஆனால் அனைத்து உரைகளையுமே சிறந்த உரைன்னு பார்த்திங்கன்னா பரிமேல் அழகர் எழுதின உரை தான். இந்த திருக்குறளோட சிறப்பை எடுத்து சொல்கிற நூல் திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவருடைய உண்மையான உருவம் நமக்கு தெரியாது. இந்த உருவத்தை நம்ம திருவள்ளுவர்னு பார்க்கக்கூடிய உருவத்தை வரைஞ்சவர் ஓவியர் வேணுகோபால சர்மா. இதுலேருந்து சில குறட்கள் பார்த்திங்கன்னா, மனதுக்கண் மாசிலன் ஆதல் அறம். அதாவது ஒருத்தரோட மனசில் எந்த குற்றம் இல்லாமல் இருக்கிறதே அதுதான் தூய்மையான அறம். அதாவது அறம்னா அந்த வாழ்க்கையை வாழற விதம். ஒருத்தன் எந்த குற்றமும் அவன் மனசில் கூட நினைக்காம இருந்தானா அவன் தூய்மையான வாழ்க்கையை வாழறான்னு அர்த்தம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல, அதாவது கற்பு என்ற மன உறுதி ஒரு பெண்கிட்ட இருந்திருந்தால் அந்த பெண்ணை விட பெருமை மிக்க விஷயம் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அதாவது அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் தாழ்பாலே இல்லை. அன்பை தன்னை மீறி வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதாவது அறிவு ஒன்று தான் நம்மளை அழிவுலேருந்து காக்கிற ஒரு கருவி. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இந்த நூலில் இருக்குது. அதில் திராவிடத்தோட கருத்தரங்கம் வர 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 திருக்குறளும் மக்களிடம் ரொம்ப ரொம்ப பரவிய தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 11 கீழ் கணக்கு நூல்களில் திருக்குறளும் ஒன்று. அதோட தனி சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா, மனிதன் எப்படி அறமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிற நூல். அதுலேயும் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே உதவக்கூடிய விஷயங்களை தான் திருக்குறள் சொல்லியிருக்கு. அப்புறம் திருக்குறள் முழுக்க முழுக்க குறள்களால் எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த குறள்களாலேயே பேர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் தான். இது குறள் மட்டும்தான் வெண்பாவாலே எழுதப்பட்ட ஒரே நூல். அதே மாதிரி உலகத்தில் பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. அதாவது வள்ளுவரால் தமிழ்நாடுக்கே புகழ் வந்திருக்கு அப்படின்னு பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அதாவது திருவள்ளுவரை பெற்ற தமிழ் மொழிக்கு இந்த உலகம் முழுவதும் புகழ் கிடச்சிருக்கு. அது திருவள்ளுவரால் தமிழ் மொழிக்கே புகழ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாரதிதாசனும் இந்த நூலை போற்றியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.